எல்லாருக்கும் இப்படி ப்ராப்ளம் இருக்கும் தான். வந்து எனக்கு சாப்பாட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ட் யூ நோ வாட், எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அவ்வளவுதான். Stop laughing, dude. என்ன பார்த்து சிரிப்பு வருதா? எனக்கு இங்க உயிரே போயிட்டு இருக்கு. Stop laughing. சிரிக்காதேன்றல. It's not funny. Stop laughing, you. Ow. மறுபடியும் பெல் சத்தமா? I'm seriously man. இங்க இருக்கிறவங்க பூஜை பண்ணிட்டே தான் இருப்பாங்களா? இப்போ நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? இந்த பெல் சத்தம் எங்க இருந்து வருது? உனக்கு கேக்கல? பெல் சத்தம். முதல்ல எழுதுரு. ஓ ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ. உனக்கு ஒன்னு சொல்லவா? உனக்கு அதிகபட்சம் திட்டுறது தவிர வேற எதுவுமே தெரியாதுல்ல? பார்க்கிறதுக்கே ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஓ வாவ், திஸ் இஸ் அமேசிங். கொஞ்சம் கீழியும் பிடிச்சு விடுங்களேன். அது ஸ்பைன். என்னது? ஆமாமா, இந்த இடத்துல. சரி சரி. இது சூப்பர்பா இருக்கு. சரி சரி, ரொம்ப நன்றி. இவளை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த மகாராணி இன்னும் என்னென்ன செய்ய வைக்க போறாளோ தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன தனியா பேசுறீங்க? கொஞ்சம் இந்த பக்கம் பிடிச்சு விடுங்க. சரி சரி. ஓ யூ நோ வாட், நீங்க இந்த வீட்டு வேலை செய்யறதெல்லாம் விட்டுருங்க. ஒரு மசாஜ் பார்லர் திறந்துருங்க. என்ன என்ன எதை திறக்கணும்? இந்த இந்தியால அத என்ன சொல்லுவாங்க? உடம்பு பிடிச்சு விடுற கடை. இங்க பாருமா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு கேட்டரிங் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு. அதான் இந்த சமையல் சமைச்சு எல்லாருக்கும் போடுவாங்கல்ல, அதான். ஆமா, இந்த ஷாலினிய நீ சமைக்க சொன்னியாமே, நான் கேள்விப்பட்டேன். உங்க முதலாளி அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடாதீங்க, புரியுதா? இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஷாலினி மேடம், நீ அவங்க கிட்ட சமைக்க சொல்லியிருந்தல்ல? ஆமா, அதுக்கு அது வந்து என்னன்னா, அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல, அதான். என்னாச்சு? என்னோட ஷோல்டர்ல இருந்து ஸ்ட்ரெஸ் இறங்குது. இட்ஸ் ஃபீலிங் அமேசிங். ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மயூரா, பிரீத். மன்னிச்சிடுமா, தெரியாம பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. சாப்பாடு வர வரைக்கும் நான் மாலிஷ் பண்றேன். ஓகே ஓகே, தட்ஸ் எனஃப். துர்வா, ப்ளீஸ் அழாத, ப்ளீஸ் அழாத. மைராக்கும் மம்மி மாதிரி காரம் சாப்பிட பிடிச்சிருக்கும்னு நினைச்சேன். இப்ப அதனால என்ன? ஆனா அவங்கள உங்க மம்மி தானே அனுப்பி வச்சிருப்பாங்க. அவங்க உங்க மம்மி மாதிரியே வேற வேற விஷயத்துல சேம் டு சேமா இருக்கலாம்ல. எந்த மாதிரி? எந்த மாதிரினா ஃபேஸ் விஷயத்துல. ஆனா கேரக்டரா அவங்க தலைகீழ இருக்காங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல. அப்பாக்கும் பாட்டிக்கும் கூட தான் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாட்டி ரொம்ப தைரியசாலியானவங்க, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. ஆனா அப்பா எதை பார்த்தாலும் பயந்துட்டு இருப்பாரு. மம்மி பாட்டியை விட ஜாஸ்தி. அப்படி இருந்தாலும் எல்லாருமே ஒன்னா தானே இருக்காங்க. அப்படி இருக்கலாம். அதனாலதான் மயூரா வேற மாதிரி இருக்காங்க. ருத்ரா தம்பி, இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களையே நீங்க கஷ்டப்படுத்திட்டு இருப்பீங்க? பாவம் துருவா. மயூரா பார்வதியா மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவ பார்வதி மாதிரியே இருக்காளே. அவன் வளர்ந்தா கண்டிப்பா புரிஞ்சுப்பான். மயூரா பார்வதி மாதிரியே இருக்கான்னு சொல்லி அவனுக்கு புரிய வைங்க.
நல்ல பொண்ணு அவளை பார்க்கும்போது நம்ம எல்லாருடைய மனசுல சஞ்சலம் ஏற்படும். சீக்கிரம் அவ இங்கிருந்து போயிடுவா. அவ இங்க இருந்து போயிடுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா அண்ணி? அவ போக மாட்டா. அவ புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அண்ணி. அவ என்னோட பாரு கிடையாது. அவளால எதையும் புரிஞ்சுக்க முடியாது. அவ ஒரு பணக்காரனோட தலகணம் பிடிச்ச பொண்ணு. அவ விருப்பப்படிதான் எல்லாம் நடக்கணும். அவளை அப்படிதான் வளர்த்திருக்காங்க. இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அவகிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்க முடியும்னு நினைக்கிறா. மனுஷங்களோட உணர்வுகள் என்னன்னு அவளுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அதுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறது அவளுக்கு தெரியாது. அவ இஷ்டப்படி எல்லாம் நடக்கணும், அவ்வளவுதான். இதையெல்லாம் அவளால புரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன்னா அவ என்னோட பாரு கிடையாது. அதெல்லாம் விடுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் அவ அமெரிக்காவுக்கு போயிடுவா. நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. துருபாவை நான் சமாளிச்சுக்கிறேன். அதை எப்படி பண்ண போறேன்னு தான் எனக்கு தெரியல. இவ அழாம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். Oh God. நான் என்ன சண்டைக்காரியா? நான் ஒண்ணும் அவ இல்ல. அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் அந்த காரத்தையே சாப்பிட்டேன். அப்புறம் இப்ப என்னாச்சு? வயித்தை பிடிச்சிட்டு ஓட வேண்டியதாயிடுச்சு. ஆனா அந்த ஸ்டூபிட் இடியட் என்ன பண்ணா? என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான். அவனை கண்டிப்பா நான் பழி வாங்கியே தருவேன். நான் பாட போற பாட்டுல அவன் இந்த வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓட போறான். யா, இது வேற கசப்பா இருக்கு. அது எப்படி நான் பண்ண பருப்பு குழம்பு சொதப்போ? நான் இது எவ்வளவு ஆசையா பண்ண தெரியுமா? உண்மையாவே காரமா தான் இருக்கு. உண்மையிலே காரமா தான் இருக்கு. அத்தம்மா, இந்த வேலை நீங்க தானே பண்ணீங்க? நான் பண்ண பருப்பு குழம்புல வேணும்னே மிளகாய் பொடி கலந்துருக்கீங்க. ஏய், ஊறுகாய விக்கும் போது உன் மூளையும் சேர்த்து வித்துட்டியா? எனக்கு எங்க டைம் இருக்கு? ஆனா ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு மருமகளே. ஏன்னா இந்த கொடுமையான சாப்பாட்டை சாப்பிட்டு அந்த மைரா நிச்சயமா கேட்டரிங் கான்ட்ராக்ட எனக்கு தான் கொடுக்க போறா. அப்ப இந்த வேலை நீங்க பண்ணலனா வேற யாரு பண்ணிருப்பாங்க? இந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் கையிலோடதாச்சே. கையில் இதுக்காக கிச்சனுக்கு வந்தா? ஏன் வந்தா? அப்படின்னா இந்த வேலை கையலோட வேலை தானா? நான் அவளை சும்மா விட மாட்டேன். கயல், கயல், இரு ஒண்ணு வச்சுக்கிறேன். அப்படியே பாட்டி மாதிரியே இருக்கா பேத்தி. ஏ ஷாலினி, உன் தலையில இப்ப எவ்வளவு பெரிய இடி விழப்போகுதுன்னு பாரு. அதுக்கு தேவையான எல்லா வேலையும் நான் இப்ப பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன். பாத்துக்கிட்டே இரு. என்னையாடி நீ வேலைக்காரின்னு சொன்ன? கயல், சாப்பாட்டுல மிளகாய் பொடி நீ தானே போட்ட? சொல்லு. இந்த வேலையை பண்ணது நீ தானே? ஏன் இப்படி பண்ண? மம்மி, இல்ல மம்மி, அது வந்து சித்தி, அது அவ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்ல வந்தா. என்ன விஷயம் அது சொல்லு. தெரியும், என் கனவு கலைஞ்சு போன உடனே நான் எப்படி கத்துவேன்னு கண்டுபிடிக்க தானே? உங்களாலதான் இன்னைக்கு என்னோட மொத்த பிளானும் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஷாலினி? ஒரு குழந்தை அடிக்க கைய ஓங்குற. ஏன்னா இந்த குழந்தை தான் நான் பண்ண சமையல காரப்பொடியை கொட்டிட்டா. நான் பண்ண பருப்பு குழம்புல மிளகாய் பொடி போட்ட இவதான். இவ குறும்புத்தனத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. ஷாலினி, கொஞ்சம் நிறுத்து. குறும்புக்கார பொண்ணுன்றல, அதனாலதான் அப்படி பண்றா. அதுக்காகவா ஒரு குழந்தைய அடிக்க போற? லுக், ஐ நோ இது அம்மாவும் பொண்ணுக்கும் நடுவுல இருக்கிற விஷயம். நான் இன்டர்ஃபியர் ஆக கூடாது. பட் ஐ எம் சாரி. இருந்தாலும் ஒரு குழந்தைய அடிக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஜஸ்ட் நான் உனக்கு சொல்லி தரேன் ஷாலினி. குழந்தைய அடிக்கிறவங்கள நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். எனக்கும் நம்ம அப்படி பண்ணவே கூடாது. ஓகே?
வாங்க. சிட். நீங்க தான் அதுக்கு காரணமா? நான் சாப்பிடுற சாப்பாட்டுல இவ்ளோ மிளகாயை கொட்டினது நீங்க தானா? என்னாச்சு? உங்க 2 பேருக்கு என்ன பிடிக்கலையா? அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன். இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல. அப்ப எதுக்காக அப்படி பண்ணீங்க? அது நாங்க ஏன் இப்படி பண்ணோம்னா உங்களுக்கும் எங்கள மாதிரியே காரம் சாப்பிட பிடிக்கும்னு நினைச்சிட்டோம் அதான். ஆனா உங்களுக்கு பிடிச்சத நாங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். So sweet. Of course நான் உங்கள மாதிரி தான். உதய்பூர்ல என் கல்யாணம் நடக்கணும் நான் எடுத்த டிசிஷன் கரெக்ட் தான். ஓகே, நான் சீரியஸா கேக்குறேன். எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. அடுத்த வாட்டி நான் சாப்பிடும்போது இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. ப்ராமிஸ். கடவுள் மேல ப்ராமிஸ். அப்படி பண்ண மாட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க 2 பேரும் எல்டர் சொல்றத கண்டிப்பா கேட்கணும். அண்ட் துருவா, நீ உன் அப்பா சொல்றத கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா உன்னோட அப்பா உன் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. அவர் சொல்றது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் இருக்கும். ஓகே? சரி வாங்க போலாம், ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. கம் ஆன். ஓகே கிடோஸ், ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா நல்லா படிக்கணும். ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நேரா ஏ ரூமுக்கு வாங்க. ஏன்னா உங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. உனக்கு இல்லப்பா, குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இன்விடேஷன். என்ன சர்ப்ரைஸ் மயூரா, சொல்லுங்க. அது சாயந்திரமா சொல்றேன். கம் ஆன், நவ கோ டு ஸ்கூல். வாங்க போலாம். பை. Are you okay? நீ உன் அம்மா மாதிரியே நடந்துக்கிற. அவளும் எப்பவும் இப்படிதான் முகத்தை திருப்பிக்கிட்டு இருப்பா. அவன் நினைச்ச அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் இப்படிதான் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பா. வேற என்னெல்லாம் பெரியம்மா பண்ணுவாங்க சொல்லுங்க பெரியப்பா. பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சியை பார்த்தா பின்னாடியே ஓடுவா. அது போற இடத்துக்கெல்லாம் இவ்வளவு போவா. பட்டாம்பூச்சியா? ம். அவங்களுக்கு புலி கூட ரொம்ப பிடிக்கும்ல. வேற என்னென்னலாம் பிடிக்கும்? பாட்டு பாட பிடிக்கும். அவ ரொம்ப நல்லா பாடுவா. உங்களை விட எல்லாருமே நல்லா பாடுவாங்க பெரியப்பா. ஆமா, நீ இப்ப என்ன சொன்னியோ அவளும் அதே தான் சொல்லுவா. நான் பாட்டு பாடும்போது ஏதோ சண்டை போடுற மாதிரி இருக்குன்னுவா. அவங்க வேற என்னென்னலாம் செய்வாங்கப்பா? அதெல்லாம் உனக்கு தெரியணுமா? ஒரு நாள் அவ இப்ப சந்தோஷமா? இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்த? ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது வேணுமா? பாட்டு. உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு சொல்லு, இப்பவே நான் போடுறேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம், நீங்க தான் பாடணும். உங்க பாட்டு தான் கேட்கணும் போல இருக்கு. எனக்கு சினிமா பாட்டுலாம் வேண்டாம், நான் பாடுற பாட்டு தான் வேணும். என்ன விளையாடுறியா? நான் எவ்வளவு மோசமா பாடுவேன்னு உனக்கே தெரியும்ல. நான் பாடணும்னு வச்சுக்க, என் குழந்தை உன்னோட வயதுக்குள்ள இருந்தே சிரிக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க பாட்டு பாடியே ஆகணும். ஜோதியை ஏற்று பொன்மணி கேட்டு திருக்கோவில் மலர் வாசலில். அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ண தெரியுமா? என்ன செஞ்சீங்கப்பா? உன் அம்மாவை நான் ஒரு பாட்டு பாட சொன்னேன். அதுக்கப்புறம் அவ அழகா பாடினா, அதனால நான் அதை ரெக்கார்ட் பண்ணேன். அத எங்க வச்சேன்னு நான் மறந்து போயிட்டேன். ஆனா இன்னைக்கு அதை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். போட்டு காட்டுங்க பெரியப்பா, அவங்க குரல் கேக்குறோம் ப்ளீஸ் பெரியப்பா ப்ளீஸ். அப்படியா? இப்ப கேக்கலாம். ஜோதியை ஏற்று பொன்மணி கேட்டு
எந்த நுயிரே ராமனே கண்கள் அறியாதோ மதிமயங்காதோ இமையாய் காப்பாய் ராமனே என்றும் எந்த உறவே ராமன் எந்த நுயிரே ராமனே உடலும் நீயே உயிரும் நீயே சிந்தையில் மலர்ந்தாய் நீயே எந்த நுயிரே ராமனே கோதண்ட ராமனே வாழ்வினில் தூயனே மைதிலி மங்கை மணாளனே என்றும் எந்த உறவே ராமன் எந்த உயிரே ராமனே உன்னையே எந்த நெஞ்சினில் வைத்தேன் ராஜராஜனே மன்னனே எந்த உயிரே ராமனே சொந்தங்கள் நீயே சொர்க்கம் நீங்க அதை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னுயிர் காவலன் உங்களுக்கு அவர் ஞாபகம் வந்துருச்சுன்னு புரியுது. நீங்க இதை கேட்கறதுனால மனசு கஷ்டப்படுமே தவிர வேற எதுவும் மாறாது. நீங்க சொல்றது உண்மைதான். இன்னைக்கும் நான் இந்த பாட்டை கேட்கும்போது என் மனசுக்கு ஏதோ மாதிரி இருக்கு. என் உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் சுண்டி போன மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். குட் ஜாப் மயூரா. ஒன்னும் இல்ல கிடோஸ். என்ன இந்த நைட் டைம்ல நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? கெட் அப், போய் ரெண்டு பேரும் தூங்குங்க. உடனே போங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பெரியப்பா. ப்ளீஸ் பெரியப்பா போங்க ப்ளீஸ் பெரியப்பா. இன்னும் கொஞ்ச நேரமா? எது நைட் டைம்ல பேய் படம் பாக்குறீங்களா? எழுந்துருங்க, முதல்ல உங்க ரூமுக்கு போங்க. வாங்க. அப்பா 2 நிமிஷம் ப்ளீஸ். என்ன 2 நிமிஷம் துருவா? வா ரூமுக்கு போலாம். ஏன் பயமா இருக்கா? உனக்கு தூக்கம் வராதா? கனவுல பேயெல்லாம் வருமா உனக்கு? நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன். அப்படியா? அப்ப நீ ஏன் திரும்பி டிவி பார்க்க மாட்டேங்கிற? ரெண்டு பேரும் வாங்க. பேலன்ஸ் படுத்து அப்புறம் பாத்துக்கலாம். சீக்கிரம் வாங்க. குட் நைட். வா கயல், வா துருவா. குட் நைட் துருவா. குட் நைட். குட் நைட். எனக்கு தெரியல இன்னைக்கு ராத்திரி நீ எப்படி தூங்க போறியோ மிஸ்டர் ருத்ர பிரதாப் ரணாவத். அப்பா தூங்குறதுக்கு முன்னாடி மம்மி பாடுற பாட்டை போட்டு கட்ட முடியுமா? எனக்கு கேட்கணும் போல இருக்கு. போடுறீங்களா? துருவா இப்பவே லேட் ஆயிடுச்சு, பேசாம தூங்கு. அப்பா ப்ளீஸ். சரி. என்னோட போனை நான் எங்க வச்சேன்?